என்டையர் லைஃபுமே இன்னொருத்தவங்களோட வாழ்க்கை சொந்த குழந்தையாவே இருக்கட்டுமே, அவன் லைஃப் இருந்தோம்னா நீ வந்து அந்த குழந்தை வந்து கொஞ்சமா அப்படி தள்ளி போச்சுன்னு வச்சுக்கோங்க, கோவம் வந்துடும். ஏன்னா முழு வாழ்க்கையும் அவனுக்காண்டி வாழ்ந்தேன், முதல் நமக்காண்டி வாழ்க்கை சாதாரணமா மேட்ரு. நீங்க அப்போது என்ன ஆகும், கல்யாணம் ஆனவனே மாறிட்டியா, வேலை கிடைச்சோடனே மாறிட்டியா, வெளியூருக்கு போனே மாறிட்டியா, யாரும் மாறல. நீங்க ரொம்ப அதை பார்க்க அவசியம். நீங்க சரியா இருந்தீங்கன்னா அவன் சரியா தான் இருப்பான். அப்ப அவன் ஒருவேளை தப்பாயிட்டு நம்ம தப்புன்னு ஒத்துக்க வேண்டியதான். ஆரம்பம் நீங்க தானே ஆரம்பம். அதாவது பேரண்ட்ஸ் கரெக்டா இருந்தா குழந்தை கரெக்டா இருக்கும், அதுல மாற்றமே இல்லை. குழந்தையில ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை இப்போ வந்து இப்போ பேர் சொல்லி சொல்ல வரல. இப்போ யாரோ ஒருத்தவங்க எதிர்பார்க்குறாங்க, அந்த குழந்தை அந்த மாதிரி நடந்துக்கலைன்னா நமக்கு கோவம் வருது இல்லை. நம்ம உட்காந்து கண்ணை மூடி உட்காந்து நம்ம எல்லாத்தையும் சொன்ன வாக்க காப்பாத்திருக்கோமான்னு யோசிச்சு பார்க்கணும். நீ யாராவது ஒருத்தர் காப்பாத்திருக்க மாட்டேன், அது வந்து குழந்தை ரூபத்தில் வந்து ஒன்றும் பண்ண முடியும். இப்போ இது என்ன சொல்லுவாங்க, அந்த மன்னன் அந்த காலத்து கதையில் என்ன சொல்லுவாங்க, மன்னனுக்கு வந்து நீ என்ன பண்ணாலும் அவன் வந்து கண்டுக்கவே மாட்டான். ஆனா அவனுக்கு அந்த புத்திர சோகம்னு ஒண்ணு இருக்கும். அவன் உயிரோடு இருந்து அந்த குழந்தை, அதாவது பொண்ணோ பையன் யாரா இருந்தாலும் அதை தாங்க முடியாது, அதுதான் பெரிய தண்டனைன்னு சொல்லி பல பேர் வந்து அந்த இளவரசையும் இளவரசர்களையும் கொன்ன கதைகள்லாம் இருக்கு ஆக்சுவலா. ஆமா, அதே மாதிரி இப்ப ஒரு ஆள், இப்போ ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க, பையன் இருக்காங்க, பையனை வளர்த்து படிக்க வச்சு நல்ல இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. ஏதோ சுச்சுவேஷன்ல அந்த பையன் வந்து பேரண்ட்ஸ் எதிர்பார்ப்ப சரியா பண்ணலைன்னா பையன் மேல தப்பு இருக்கு, மாற்றம் இல்லை. பையனோ பொண்ணு ரெண்டு பேருக்குமே சொல்லலாம் தப்பு இருக்கு. 50% வச்சுக்கோங்க, 50% காரணம் நம்ம மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்கு. இல்ல நம்ம யாருக்கோ சொன்ன வாக்க நம்ம காப்பாத்தல, அதை திருப்பி வந்துதானே ஆகணும். இப்ப நம்ம எல்லாம் காப்பாத்திட்டாங்களா, இப்ப வந்து உங்க பையன் உங்களை பாத்துக்கல, அப்பதானே உங்களுக்கு அந்த வழி தெரியுது. நீங்க அதை ஒழுங்கா பண்ணீங்களா? நீங்க வந்து உங்க அம்மா அப்பாவுக்கு ஒழுங்கா பண்ணா மட்டும் பிரச்சனை இல்லை, உங்க நண்பர்களுக்கு ஒழுங்கா, யாருக்கோ ஒருத்தன் நீ காசு தாரேன்னு சொல்லியிருப்ப, ஏதோ ஒன்று நம்பிக்கையை கொடுத்துருப்ப, கொடுக்காம இருந்திருப்ப, நாளைக்கு செய்யாம விட்டுருப்ப. ஏன்னா இந்த காசுலாம் அவனை கொடுத்தா திருப்பி வராதுன்னு எவனோ ஒருத்தன் சொல்லியிருப்பான், அதை கேட்டு நம்ம சொல்லாம இருந்திருப்போம். கூட வேலை பார்க்குற எம்ப்ளாயி, பக்கத்து வீட்டுக்காரன், எங்கேயோ வெளியே பார்த்தவன், யாருக்கோ ஒரு ஆளுக்கு நீங்க நம்பிக்கையை சொல்லி அந்த நம்பிக்கையை காப்பாத்தாம இருந்திருப்பீங்க. உங்களை நம்பி அவன் வேற ஒரு பிளான் போட்டிருப்பான், அவன் ஏமாந்துருப்பான்ல, அந்த வழி உங்களுக்கு திருப்பி வந்து தானே ஆகணும். அதுக்கு தான் எதுவுமே செய்யாம ரொம்ப யோசிச்சிருக்கணும். இவ்வளவு தூரம் பண்ணாலுமே மிஸ் ஆகும். கண்டிப்பா சொல்றேன், நீங்க அந்த இப்ப வந்து அம்மா அப்பா சரியில்லைன்னு குழந்தைங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலோ, இல்ல குழந்தைங்க சரியில்லைன்னு அம்மா அப்பா கம்ப்ளைண்ட் பண்ண, ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அவங்க வேற ஏதோ பண்ணிருப்பாங்க, அது இங்கதான் வரும். அது ஒன்றும் பண்ண முடியும், அதெல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டான். அவன் சொல்லுவான், பையன் சொல்லுவான், அம்மா வந்து இப்படி அப்பா பையனை பண்ணிட்டாங்க சொல்லுவாங்க, இவங்க பையன் பெத்தவங்க பையன் வந்து இப்படி பண்ணிட்டான். அதுக்கு ஆறு தெரியாத அதோட அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம நான் சரி பண்ண போறேன் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய லெவல்லாம் போக வேண்டிய அவசியமா இல்லை. சொன்ன மாதிரி இந்த காசு அனுப்புற விஷயம் கொடுக்கணும்னு மனசுல